Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா SBIல இருந்து கிரெடிட் அனலிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் March 4 அப்ளை பண்ணணும். எனி டிகிரி முடிச்சிங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் சேலரி 63,000 to 78,000 வரைக்கும் இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதாங்க அந்த ஜாப் போஸ்டிங்கான ஓவர்வியூ. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் அனலிஸ்ட். என்ன கிரேட் அப்படின்னா மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட். எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 50 வேகன்சி இருக்குங்க. ஓகேங்களா. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 25 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பிளேஸில் நமக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்னா எனிவேர் இன் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஒரு SBI பிரான்ச்சில் வேணால் நமக்கு போஸ்டிங் இருக்கலாம். செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ. ஸோ எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ஸோ ரிட்டன் எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிறனால ஒரு பெர்மனன்ட் ஜாப்ல நினைச்சுக்காதீங்க. பெர்மனன்ட் ஜாப் தான், பட் ஒரு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ மட்டும்தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். ஆமாங்க, எனி டிகிரி முடிச்சிங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அது கூட நம்ம MBA ஃபினான்ஸ் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, MMS ஃபினான்ஸ், அது CA, CFA, ICWA ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டுங்க இந்த போஸ்ட்டுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் எடுக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் அவங்க அதுக்கு ஈக்குவலாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதாவது 3 இயர்ஸ் கார்பரேட் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அல்லது சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்கில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கிரெடிட் ப்ரொபோசல், கிரெடிட் மானிட்டரிங், இந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல் ஓகேங்க. கிரெடிட் அனலிஸ்ட் அப்படிங்கிறது உங்கள் போஸ்ட். ஓகே, நம்ம அதில் நமக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ப்ரொபோசல், நமக்கு டெய்லி வரக்கூடிய கிரெடிட் ப்ரொபோசலை நம்ம மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரெடிட் ரிஸ்க் அசஸ்மெண்ட், அதாவது இப்போ நம்ம பேங்க்கில் ஒருத்தங்க லோனுக்காக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நம்ம அவங்களுக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா, அந்த ஒரு கிரெடிட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அவங்க செக் பண்ணுவாங்க பேக்ரவுண்டில். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே வெதர் ஹீ ஆர் ஷி அவங்க எலிஜிபிள் அப்படின்னா தான் நமக்கு லோன் சேங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கிரெடிட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம வேலையாக இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூவாக வரக்கூடிய ப்ரொபோசல், எக்ஸிஸ்டிங் ப்ரொபோசல் எல்லாத்தையுமே கரெக்டாக டர்ன் அரவுண்ட் டைம் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம அந்த அப்ளிகேஷனை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஒர்க்காக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஜாப் ப்ரொஃபைல். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 750, உமன் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 63,840 இருந்து மேக்ஸிமம் 78,230 வரைக்கும் இருக்கும். அவங்களே சொல்லியிருக்காங்க இது பேசிக் பே மட்டும்தான். அது போக நமக்கு டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட், NPS, லீவ் ஃபேர் கன்செஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி இது எல்லாமே நமக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி பீரியட் 2 இயர்ஸ், அதாவது 2 இயர்ஸ் தான் அப்படின்னு கிடையாது. 2 இயர்ஸ் ப்ரொபேஷனரி பீரியடில் இருப்போம். ஸோ 2 இயர்ஸ்லாம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஜஸ்ட் இன்டர்வியூ அண்ட் மெரிட் லிஸ்ட் தான். இன்டர்வியூ 100 மார்க்ஸுக்கு இருக்கும். அது டேரெக்டாக பேங்க்கில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஆஃப்லைன் இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூக்கான டேட் அண்ட் டைம், கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு ஹார்ட் காப்பியும் சென்ட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய மெயில் ஐடியை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடியை கொடுத்துருங்க. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் March 4 அப்ளை பண்ணணுங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு கேட்டிருக்க எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஸோ உங்களுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் மெயிலில் வரும். நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. GK with GK சார்பாக அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.